வெல்கம் டு அன்பிலஸ் சேனல். இப்போ நான் குலதெய்வ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் குலதெய்வ கோயிலை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கற்பூரெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கால் மடித்து உட்காந்துருப்பாங்க அருவாவோட, இல்லைன்னா கம்பீரமாக நின்றுருப்பாங்க. எங்கள் கற்பூர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை குதிரையோட காலை தன் தோல் மேலே வச்சு அருவாவோட கம்பீரமாக நிற்பாங்க. இவங்களுக்கு வந்து 30 அடி மாலை போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அருவா ஷேப்பில் பைப்பில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து மணி கட்டுவாங்க, நிறைய மணி வரும். அப்புறம் இது வந்து சாம்பிராணி போடுறது. திருவிழா சமயத்துலலாம் எல்லோரும் சாம்பிராணி இங்கே தான் போடுவாங்க. இந்த கற்பருக்கு இன்னொரு பேர் சாம்பிராணி வாசகர், இன்னொரு பேரும் இருக்குது உரங்காப்புலி கற்பர். இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு தூங்கவே தூங்காது. அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷலு. இங்கே பார்த்துட்டு இருக்கிற அருவா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு நூற்றுக்கணக்கான அருவா வந்து இந்த மாதிரி வைப்பாங்க, வேண்டுதலுக்கு வேண்டிக்கிட்டு வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடு மண்டபத்தில் வர்ற அருவா எல்லாத்தையுமே சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க. வச்சுட்டு யாருமே உள்ளே போக மாட்டாங்க, ஒரு அருவா கூட எடுக்க மாட்டாங்க. சுற்றி கம்பி வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த மாசி மாதம் வந்து 3 நாள் திருவிழா நடக்கும். அந்த 3 நாள் திருவிழாவிலையும் அன்னதானம் தான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அன்னதானம் போடுவாங்க. அதில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயில் வந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் திருப்பத்தூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. பூங்குன்ற நாட்டு வேளங்குடியில் நாங்கள் வணங்கும் நல்லவன் வருக, கற்பர் என்னும் கண்கண்ட தெய்வமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.